ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாட இருப்பதா அறிவிப்பு வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் மாறிவிட்டதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் தான் கூலி. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு. பெரும்பாலான படப்பிடிப்பு முடிவந்த நிலையில மீதமுள்ள படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள இந்த படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்துவிடும் என்றே எதிர்பார்க்கப்படுது. கமல்ஹாசனை வைத்து விக்ரம் என்ற மிக பெரும் ஹிட்டை கொடுத்த லோகேஷ் அதன் பிறகு இந்திய அளவில் பிரபலமானார். அவரின் இயக்கத்தில் நடிக்க இந்திய திரையுலகில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் பலர் ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து விஜயோடு இணைந்து லியோ என்ற திரைப்படத்தை உருவாக்கினார். இந்த படத்துக்கு இந்திய அளவில் மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் விக்ரம் அளவிற்கு இந்த படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெறலை. சற்று கலவையான விமர்சனங்கள் தான் லியோ பெற்றது. இந்நிலையில் லியோ படத்திற்கு வந்த சில கலவையான விமர்சனங்கள் தன் அடுத்த படத்திற்கு வந்துவிடக்கூடாது என்ற முனைப்பில் தீவிரமாக இருக்காரு லோகேஷ். அந்த முனைப்போடு அவர் இயக்கி வரும் திரைப்படம் தான் கூலி. கமலின் தீவிரமான ரசிகரான லோகேஷ் ரஜினியோட கூலி திரைப்படத்தின் மூலம் இணைஞ்சிருக்காரு. இதுவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை உயர்த்திருக்கு. மேலும் கூலி திரைப்படம் முதல் 1000 கோடி வசூலுக்கு வச்சு தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி வசூலை பெற்ற படம் என்ற சாதனையை நிகழ்த்த இருக்கின்றது என்று சொல்றாங்க படக்குழு. அதற்கான வேலைகளை லோகேஷ் சரியா செஞ்சுட்டு வரார் என்றும் நமக்கு தெரிய வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினியிடம் படம் என்றாலே இந்திய அளவில் மவுசு அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் ரஜினியோட நாகார்ஜுனா, ஷௌபின் ஷக்கர், உபேந்திரா என பல முக்கிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அமீர்கான் இந்த படத்தில் கேமியா ரோலில் நடிச்சிருப்பதா சொல்லப்படுது. இவ்வாறு ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் இந்திய அளவில் மிக பெரும் ஓப்பனிங்கை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து தற்போது இந்த படத்தில் நடிகை பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு நடனமாட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜெயிலர் படத்தில் காவாலா பாடலுக்கு தமன்னா ஆடியதை போல கூலி திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு பூஜா ஹெக்டே நடனமாட இருப்பதா தகவல் வந்து கொண்டிருக்கு. இந்த தகவலை தொடர்ந்து பலரும் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப மாறிவிட்டதா சொல்லிட்டு வராங்க. முன்பெல்லாம் பாடல்கள் இல்லாமலே படம் எடுத்து வந்தார் லோகேஷ். மேலும் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவர் படத்தில் நடிக்கும் ஒரு சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இவ்வாறு படங்களை இயக்கி வந்த லோகேஷ் கனகராஜ் தற்போது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக மாறிட்டாரோ என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியிலேயே வந்திருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. டீசர் வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக எப்படி எடுத்திருக்காருன்றது தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள்.